கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த அன்புக்குரிய நாளுக்கு நன்றி சொல்லி ஜூலை மாதத்திலே நெருக்கம் நீங்குவதாக என்று ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். ஆமாங்க, நெருக்கம் நீங்க போகுது. யாருடைய குடும்பத்துல? உங்க குடும்பத்துல இருக்க நெருக்கம் நீங்க போகுது. நெருக்கம்னு என்ன தெரியுங்களா? கஷ்டம், பாரம், கவலை, வியாதி, இன்னும் பலவீனம், சுகவீனம், இது எல்லாம் உங்களை விட்டு நீங்க போகுது. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்க குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தை மாற்றி போட போகிறார். நெருக்கத்தை முற்றிலும் நீக்கி போட போகிறார். அதனுடைய சுயடே இல்லாம, அதாவது அதனுடைய ஒரு பாதிப்பை இல்லாத அளவுக்கு முற்றிலும் ஆண்டவர் அதை எரித்து போட போகிறார். நம்புறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நெருக்கம் என்ன பண்ண போகுது? நீங்க போகுது. யாரை விட்டு? உங்க குடும்பத்தை விட்டு நீங்க போகுது, உங்க சரீரத்தை விட்டு நீங்க போகுது, உங்க பாடுகளை விட்டு நீங்க போகுது. ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. எசையா 60ஆம் அதிகாரம் 20வது வசனம், கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், என் துக்க நாட்கள் முடிந்து போகுமா. என்ன ஒரு வார்த்தை! உங்க துக்க நாட்கள் முடிந்து போக போகிறது. இதுவரை உங்களுடைய துக்கத்தில் இருந்த, கஷ்டத்தில் இருந்த, வேதனையில் இருந்த நாட்கள் எல்லாம் இன்று துக்க நாட்கள் முடிய போகுது. ஆமென் சொல்றீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்க துக்க நாட்கள் முடிய போகுது. வியாதியில துக்கப்பட்டு இருந்தீங்களா? கஷ்டத்துல துக்கப்பட்டு இருந்தீங்களா? கண்ணீர்ல துக்கப்பட்டு இருந்தீங்களா? கடன்ல துக்கப்பட்டு இருந்தீங்களா? ஆண்டவர் அதை இப்பொழுதே நிர்மூலமாக்க போகிறார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சொல்ல சொல்ல ஒரு அற்புதம் நடக்க போகுது. சொல்ல சொல்ல ஒரு விடுதலை நடக்க போகுது. நீங்க இந்த வார்த்தையை சொல்ல 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 உங்களுக்குள்ள இருக்க நெருக்கம் நீங்க போகுது. ஆண்டவர் மெய்யான தேவன் இன்னைக்கு உங்க மூலமா இப்பொழுது அற்புதத்தை செய்ய போகிறார். எதன் மூலமாக? உங்க இருதயத்தின் வாய் பேசணும். உங்க இருதயத்தின் வாய் பேசணும். எப்படி பேசணும்? என்னோடு இணைந்த ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. என் துக்க நாட்கள் முடிந்து போகுது. என் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. யாரால்? என் கர்த்தரால். சொல்லுங்களேன். சொல்ல சொல்ல அற்புதம் நடக்க போகுது. இத விசுவாசத்தோட உங்க வாயில அறிக்கை பண்ணும் பொழுதெல்லாம் அற்புதம் நடக்க போகுது. நீங்க நம்புறீங்கன்னா இந்த மாசத்துல அற்புதம் நிச்சயம். ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. என் துக்க நாட்கள் முடிந்து போகுமா? கர்த்தரே எனக்கு நித்திய வெளிச்சமா இருக்கிறாரா? நம்புறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வசனத்தை பாருங்களேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் மகனே, மகளே, உன் துக்க நாட்கள் முடிந்தது. உன் நெருக்கத்தில் இருந்த துக்க நாட்கள் முடிந்தது. உன் கண்ணீரில் இருந்த துக்க நாட்கள் முடிந்தது. உன் கவலையில் இருந்த துக்க நாட்கள் முடிந்தது. பாடுகள் மத்தியில நீ இத்தனை நாள் போராட்டத்தோடு வாழ்ந்தாயோ, இதோ ஆண்டவர் சொல்றார், உன் துக்க நாட்கள் முடிந்தது. நம்புறீங்களா? இயேசு உங்க கூட இருக்கிறார். நம்புறீங்களா? இயேசு உங்க கூட இருக்கிறார். நம்புறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? எங்க பிரதர்? நெருக்கத்தில் இருக்கிற பிரதர், பாடுகள்ல இருக்கிற பிரதர், கஷ்டத்தில் இருக்கிற பிரதர், சொல்லுனா துயரத்தில் இருக்கிற பிரதர், நான் ஒரு ஆசையா எதிர்பார்த்து இருக்கிற ஒரு விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார்னு நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். ஆனா அந்த விண்ணப்பம் நிறைவேறலன்னு காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளையே, இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், ஆவியானவர் சொல்றார், கிறிஸ்து இயேசு உனக்குள்ள சொல்லுகிறார், என் அன்புக்குரிய சகோதர சகோதரியே, உன்னை பார்த்து சொல்லுகிறார், என் தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொல்றாரு, உன் துக்க நாட்கள் முடிந்து போனதாம். உன் நெருக்கத்தின் துக்க நாட்கள் முடிந்து போனது. இனி நீர் ஆனந்த களிப்பாக இப்பொழுது இந்த மாதம், ஜூலை மாதம், உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாத நாட்களாக மாறப்போகுது. என்ன ஒரு அழகான வார்த்தை! நாம் எடுத்து தியானிக்கலாம். உபாகமம் 1:31 ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிறார், ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல. யாரு? நம்ம ஆண்டவர் நம்மள சுமக்கிறாரா. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. யாரு நம்மளை சுமந்து வந்திருக்கிறார்? இயேசு கிறிஸ்து சுமந்து வந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவன் சுமந்து வந்திருக்கிறார். யாரு? உங்களையும் என்னையும். ஜூன் மாதம் வரை சுமந்த தகப்பன் ஜூலை மாதம் உங்களை சுமக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீங்க உங்க பிள்ளையை சிறு வயதுல சுமந்தீங்கல்ல, இன்னைக்கு சுமக்கிறீங்கல்ல, திருமண காரியத்துக்காக உங்க பிள்ளைக்கு சுமக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளை நல்லா படிக்கணும்னு சுமக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளை நல்ல வேலைக்கு போகணும்னு சுமக்கிறீங்கல்ல, உங்க பிள்ளைக்கு நல்ல சரீர உணவு கிடைக்கணும்னு சுமக்கிறீங்கல்ல, எல்லா நிலைகளிலும் சுமக்கிறீங்கல்ல. நீங்களே உங்க பிள்ளைகளுக்காக சுமக்கிற பொழுது ஆண்டவராகிய தேவன், உலகத்தின் இரட்சகர், தன் பிள்ளைகளுக்காக சுமக்காமல் இருப்பாரோ? உங்களை சுமக்கிறாருங்க. என்ன வார்த்தை சொல்லுது? உபாகமம் 1:31 சொல்றது பாருங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமப்பது போல நீங்கள் இவ்விடத்தில் வந்து நிக்கிற வர உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். இதை நினைச்சு பாருங்களேன். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, நீங்க சொல்றீங்க நான் நெருக்கத்துல இருக்கேன்னு. அந்த நெருக்கத்துல எந்த மனிதர் இருக்கானோ இல்லையோ, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கண்ணீரின் மத்தியில எந்த மனுஷன் கூட இருக்கானோ இல்லையோ, ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன ஒரு அழகான வார்த்தை! ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டு இருக்கிறார். பல நேரங்களில் நாங்கள் துவண்டு போய் இருக்கிற பொழுது அநேக மனிதர்கள் இந்த வார்த்தையை சொல்வதுண்டு. கார் ஓட்டி கொண்டு போகிறப்ப, டூ வீலர் ஓட்டி கொண்டு இருக்கிறப்ப, அவங்க நெருக்கடியில அழுது, ஒரு பாரத்தின் மத்தியில, ஒரு சோர்வின் மத்தியில, ஒரு கவலையின் மத்தியில அவங்க வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறப்ப திடீர்னு ஒரு கார்ல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த மாதிரி வார்த்தை அந்த நேரத்தில் ஆறுதலை தரும். இதுதாங்க மெய்யான வார்த்தை. சோர்ந்து போய் துவண்டு போய் இருக்கிற நேரத்துல எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தை ஏதாவது ஒரு வழியில உங்களிடத்துல பேசுவா. அந்த வார்த்தை உண்மையுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை உங்களுக்காக
கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஏனென்றால் வார்த்தை இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, வார்த்தை பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை இன்று உங்க துக்க நாட்களை முடிக்க போகிறது. நீங்க சொல்லணும், என் துக்க நாட்கள் முடிந்து போனது, என் கஷ்டம் முடிந்து போனது, என் நெருக்கம் முடிந்து போனது, என் பாடுகள் முடிந்து போனது, என் கவலைகள் முடிந்து போனது, என் துயரம் முடிந்து போனது. இனி நான் ஆனந்த களிப்பாக தேவனை துதித்து பாடுவேன். நம்புறீங்களா? உபாகம் 1:31 என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல உன்னை சுமந்து இருக்கிறார். அவர் சுமையை இறக்கி வைக்கிற தகப்பன் உங்க சுமையை இறக்கி வைப்பார். ஆனா உங்களை ஒரு நாளும் அவர் சுமையாக எண்ணதில்லை. ஹல்லேலூயா. நீங்க சுமக்கிற சுமைய வேணா அவர் சுமப்பாரை ஒளிந்து உங்களை என்றுமே அவர் சுமையாக நினைத்ததே இல்லை. என்ன ஒரு ஆண்டவருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. இன்னைக்கு இதை நினைக்கணும். நீங்க நினைப்பீங்களா, என் ஏசப்பா என்னை சுமக்கிறாருடா, என் ஆண்டவர் என்னை சுமக்கிறார், என் கர்த்தர் என்னை சுமக்கிறார் நினைக்கிறீங்களா? அப்ப நினைக்கிறீங்களா? அப்ப இயேசு உங்க கூட இருக்காருன்னு தானே அர்த்தம். ஆண்டவர் உங்க கூட இருக்காருன்னு தானே அர்த்தம். பிதாவாகிய தேவன் உங்க கூட இருக்காருன்னு தானே அர்த்தம். அப்ப நீங்க என்னோடு இணைந்து பாடுவீங்களா? இயேசு என்னோடு இருப்பத நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா, என்னுள்ளம் துள்ளுதையா, நன்றி என்று சொல்லுதையா. ஆஹா லா 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 லா. அன்னைக்கே அருட்தந்தை பெத்மான்ஸ் அவர்களை ஆண்டவர் இந்த வார்த்தையின் வழியாக பாடி வைத்திருக்கிறார். ஏசப்பா யாரோட இருக்கிறார்? உங்க கூட இருக்கிறார். நம்புறீங்களா? ஐயோ பிரதர் என் கூட இல்லைன்னு சொல்லவே சொல்லாதீங்க. நான் சொல்றேன், ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். ஏழை குடிசை வீடா இருக்கலாம், 10க்கு 10 வீட்டுல நெருக்கத்துல நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு உங்க கூட இருக்கிறார். இந்த இருதயத்துல உங்க கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. என்னது ஆண்டவருடைய பாடல் பாருங்க. எப்படி ஒரு உயிருள்ள வார்த்தையை பெத்மான்ஸ் ஐயா மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உங்க கவலை கண்ணீர் எல்லாம் மாற போகுது, உங்க பயங்கள் எல்லாம் நீங்க போகுது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது உங்க பயம் உங்களை விட்டு நீங்க போகுது. இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது உங்க கவலை உங்களை விட்டு நீங்க போகுது. என்னோடு இணைந்து பாடுகிற பொழுதே, உங்க வார்த்தையில ஒரு அறிக்கை பண்ணுகிற பொழுது அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற, துயரத்தின் மத்தியில் இருக்கிற நண்புக்குரிய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நெருக்கம் 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 பல அப்பா நீ சம்பாதிச்ச பணம் எல்லாம் ஓட்டப்பையில கூட்ட மாதிரி போயிட்டே இருக்கு. என் குடும்பத்துல மிச்சம் எடுக்க முடியவில்லை, என் குடும்பத்துல மீதம் எடுக்க முடியவில்லை, கடன் வாங்கி கொண்டுதான் என் குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், காத்து கொண்டிருக்கிற பிள்ளையே, இப்பொழுது சொல்லுகிறார் ஆண்டவர், சொல்லுகிறார், நீ கரத்தை வைத்து இப்பொழுதே உன் கடனை அடைக்கக்கூடிய வார்த்தையை சொல்லு. கடன்கிற துக்கத்தை ஆண்டவர் முடித்து போட வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. சரீரத்தில் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற அன்புக்குரிய பிள்ளையே, இப்பொழுது நீ சொல்லு, சரீரங்கிற துக்க நாட்களை நீ விட்டு முடிவதாக என்று சொல்லு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சரீரத்தில் இருக்கப்பட்ட நெருக்கங்கள் முடிவதாக என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்வார். நம்பிக்கையா காத்திருக்கீங்களா? ஆண்டவர் மெய்யான தேவன் தானே. நம்பிக்கையா காத்திருக்கீங்களா? ஆண்டவர் கடைசியாக ஒரு வார்த்தை உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறார். என்ன வார்த்தை என்றால் 1 யோவான் 5:4 சொல்லப்பட்ட வார்த்தை, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா. என்ன ஒரு அழகான வார்த்தை. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? யாரு? நீங்களும் நானும் யார் மூலமா பிறந்திருக்கிறோம்? என் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சிலுவையிலே பிறந்திருக்கீங்க. நம்ம தாய் தந்தையின் மூலமாக மாம்சத்துல பிறந்திருக்கலாம். ஆனா சிலுவையின் மூலமாக நீங்களும் நானும் அபிஷேகத்தினால், சிலுவையின் மூலம், இரத்தத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளை பெற்றெடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களிடத்தில் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறார். நாம் மறுபடியும் ஆவிக்குரிய பிள்ளைகளாக பிறந்தோம். எதன் மூலமாக பிறந்தோம்? சிலுவையின் மூலமாக பிறந்தோம். சிலுவையில உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்திய அவர் மூலமாக பிறந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட தேவன் சொல்கிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் நீங்கள் ஜெயிக்கக்கூடியவர்களா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? நீங்க யாரு? உலகத்தை ஜெயிக்க பிறந்த பிள்ளைகள். நீங்க துவண்டு போக கூடாது. ஐயோ பிரதர், என் குடும்ப கஷ்டம் நெருக்கத்துல இருக்கு, வேலை இல்ல நெருக்கத்துல இருக்கு, என் பிள்ளையின் திருமண காரியங்கள் தடைகள் நெருக்கத்துல இருக்கு, என் கடன் நெருக்கத்துல இருக்கு, என் வியாதி நெருக்கத்துல இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்குமா? உன் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கத்தை ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நம்புறீங்களா? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் தேவனால பிறந்திருக்கிறேன், நான் கர்த்தரால பிறந்திருக்கிறேன், என் இயேசுவினால பிறந்திருக்கிறேன், நான் நிச்சயம் உலகத்தை ஜெயிப்பேன், நான் கர்த்தருடைய ஆவி நாமத்தின் சொல்றேன், கர்த்தருடைய நாமத்தின் மூலமாக சொல்றேன்னு சொல்லி நீங்க உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக மாறணும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது நீங்க ஜெயம் பெற போறீங்க. ஏனென்றால் சொல்லுகிறார், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்ம யார் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம்? அன்புக்குரிய பிள்ளைகளை, நம்ம யார் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம்? கர்த்தர் மேல விசுவாசம் வைத்திருக்கிறோம். நாம அசையவே முடியாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், எந்த பிசாசு நம்மளை அசைக்க முடியாது. நம்புறீங்களா?
நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்ற நம்ம இந்த நிமிஷம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இப்பொழுது அறிக்கை பண்ணும் பொழுது உங்க குடும்பத்தில் இருக்கிற நெருக்கம் உங்களை விட்டு நீங்க போகுது. நம்பிக்கையா சொல்லுங்க, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நான் தேவனால் பிறந்தவன், நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனாலே பிறக்கப்பட்டவன். என் சிலுவையிலே ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேக வல்லமையை கொடுத்திருக்கிறார். அந்த பிறப்பு உரிமையை ரத்தத்தினாலே கொடுத்திருக்கிறார். அந்த ரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுக்க வல்லமை உள்ளவர். ஆவிக்குரிய பிள்ளைகளை சோர்ந்து போகாதீங்க. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க. வேதனை கண்டு கவலைப்படாதீங்க. சோதனை கண்டு கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்றார், உங்க நெருக்கம் உங்களை விட்டு போகுது. எப்படி? நம்மளாம் தேவனாலே பிறந்த பிள்ளைகள். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும். இந்த 3 வார்த்தையை நீங்க வாழ்க்கையில உங்க கீழ்ப்படியணும். முதல் வார்த்தையில் என்ன சொல்றாரு? உன் துக்க நாட்கள் முடிந்து போனதுன்னு சொல்றாரு. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சம் சொல்றாரு. இரண்டாவது வார்த்தை என்ன சொல்றாரு? ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து வருவது போல உன்னை சுமந்து வந்திருக்கிறார். இந்த மெய்யான வார்த்தையை பாருங்க, இந்த வார்த்தையை தியானிங்க. ஆண்டவர் சொல்றார், இந்த ஜூலை மாதம் வரைக்கும் உன்னை நான் கரத்துல சுமந்து வந்திருக்கிறேமா, உன்னை கரத்துல சுமந்து வந்திருக்க மகளே என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார். மூணாவது சொல்றதுல, நீ ஜெயிப்பதற்காக என்னிடத்துல பிறந்திருக்கிற, நீ தோற்பதற்காக என்னிடத்துல பிறக்கவில்லை. நீ ஜெயிப்பதற்காக, நீ மட்டும் ஜெயிப்பதற்காக அல்ல, உன் உறவுகளை ஜெயிக்க வைப்பதற்காக, உன் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்காக, உன் திருச்சபை மக்களை ஜெயிக்க வைப்பதற்காக, நீ சந்திக்கிற மக்களை ஜெயிக்க வைப்பதற்காக ஆண்டவர் உன்னை ஆவிக்குரிய பிள்ளையாக பிறப்பில வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய பிள்ளையே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீ ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறாய். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் மேல நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளே ஒரு ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். அற்புதம் செய்ய ஆவலாய் இருக்கிறார். விசுவாசிக்கிற பொழுதே ஒரு அற்புதம் நடக்க போகுது. நம்பிக்கையா காத்திருங்க, அற்புதம் நடக்கும். நாம் செபித்து முடிக்க போறோம். என் அன்புக்குரிய ஆண்டவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மத்தியில அவர்களுக்கு இருக்கிற நெருக்கம் எல்லாம் விலகட்டும். சாட்சியாக நிக்க வைங்க. குடும்பத்தில் இருக்கிற நெருக்கம் விலகணும். வியாதிங்கிற பாடுகள் இருக்கிற நெருக்கம் விலகணும். இயேசுவின் நாமத்திலே சரீரத்திலே போராடி கொண்டிருக்கிற வியாதியை இப்பொழுது வெளியேறு என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். கடன்கிற நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு, எனக்கு இவ்வளவு நாளா போராடி பார்த்தேன், ஆனா எங்கிருந்தோ எனக்கு உதவி வந்தது என்று சொல்லுகிற பொழுது அதை சாட்சியாக அந்த சகோதரி சொல்லும்படியாக ஜெபிக்கிறோம். இதோ வேண்டிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவர்கள் நெருக்கத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைக்கு விடுதலை ஆண்டவர் தருவாராக, தருவாராக, தருவாராக. தன் பிள்ளைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைக்கு வேலை வாய்ப்பை ஆண்டவர் நிச்சயம் தருவாராக, தருவாராக, தருவாராக. கர்த்தர் எங்களை சாட்சியாக நிற்க வைப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமையடையட்டும். ஆமென், ஆமென், ஆமென்.